இன்னைக்கு இப்படி ஆள் நடமாட்டமே இல்லாம வெறிச்சோடி போய் இருக்கிற இந்த இடம் சரியா 100 வருஷத்துக்கு முன்னாடி டிராவல் பண்ணி பார்த்தோம்னா நாளொன்னுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. கோயம்புத்தூரோட ஐகானா இருந்த இந்த ராயல் தியேட்டர் 1946 ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டோட முதல் சூப்பர் ஸ்டார் பாகவதர் நாடகம் போடுறதுக்காக கோயம்புத்தூர் அடிக்கடி ட்ரெயின்ல வந்தப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருந்த ஆர்எச்ஆர் ஹோட்டல்ல தங்குறது வழக்கம். அப்படியே ஆர்எச்ஆர் ஓனர் குருசாமி பாகவதரோட பழகி சினிமா ஆர்வத்துல கட்டினதுதான் இந்த ராயல் தியேட்டர். ராயல் தியேட்டர் கட்டி முதலா போடப்பட்ட ஔவையார் நாடகம் 1 வருஷம் ஓடி இருக்கு. 70, 80, 90கள்ல எங்க வீட்டு பிள்ளை, தங்கப்பதக்கம், பாசமலர், தேவர் மகன் ஒவ்வொரு படமும் 175 நாளுக்கு மேல இங்க ஓடி இருக்கு. 1978 ரிலீஸ் ஆன கே பாலச்சந்தரோட மரோ சரித்ரா 420 மார்னிங் ஷோஸ் ஓடி இருக்கு. வருஷத்துக்கு 3 படம் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாவும் ஹவுஸ்ஃபுல்லாவும் ஓடி இருக்கு. மக்கள் கூட்டமா ஃபேமிலியோட சைக்கிள்ல வந்து இங்க படம் பார்த்தது ஒரு கோல்டன் எரா. எம்ஜிஆர், சிவாஜி, சரோஜா தேவி, நாகேஷ்னு எல்லா பெரிய ஸ்டார்ஸும் அவங்க படத்தோட வெற்றி விழாவை கொண்டாட கோயம்புத்தூர் ராயல் தியேட்டருக்கு தான் வந்திருக்காங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதோட தீம்லயே என்ட்ரன்ஸ்ல செட்டு, வாழைமரம்னு ரிலீஸ் டைம்ல திருவிழா கோலமா இருந்திருக்கு. இவ்வளவு உயிர்ப்போடு இருந்த இந்த இடம் கொரோனா நாட்களுக்கு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாம மூடப்பட்டு இப்போ பார்க்கிங் ஏரியாவாகவும் வாடகைக்கு விடப்பட்டும் சோகமா காட்சியளிக்குது.